கோடி ரூபா கொடுத்தாலும் சில பயணங்கள் நமக்கு இதுபோல் அமையாது. அப்படி ஒரு நல்ல ஒரு பயணம் கங்கா யமுனா சரஸ்வதியில் புனித நதியில் சங்கமிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதில் மகிழ்ச்சின்னு சொல்லலாம். 148 ஆண்டுகளுக்கு போய் நடந்த மகா கும்பமேளா சங்கமத்தில் சங்கமித்த நிகழ்வு தான் இது. அதில் ஒரு அரை மணி நேரம் ஆமாம் உள்ளே அப்படியே குதிக்கலாம். ஒரு மகிழ்வான தருணம் தான் இது. இந்த பாடலும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கனால அந்த பாடல் போட்டேன். ஒரு காப்பி ரைட்டில் தூக்குனாலும் தூக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. தூக்குனா வாய்ஸ் வரும் இல்லையா? சங்கமத்தில் அந்த பறவைகள் இனங்களோட நாமும் சங்கமித்து கொண்டாடுற ஒரு அற்புதமான ஒரு தருணம் தான் இது. பறவைகள் நம் கைகள் ஏறி இறை தேட வரும். அது அளவிட முடியாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு அற்புதமான ஒரு பயணம். ஏன் அடிக்கடி அற்புதம் அற்புதம் சொல்ல நினச்சிங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் நீங்கள் அனுபவிக்க முடியும். நீர்நிலைகள், கங்கா யமுனா சரஸ்வதி நீர்நிலைகள், மும்மனை சரஸ்வதி பறவைகள் எல்லாமே நமக்கு வந்து பிடிச்ச விஷயமா இருக்கும். அந்த குளிர், குடிக்கிற டீ எல்லாமே வந்து நமக்கு வந்து மனசுக்கு இதமாகவும் சந்தோஷம் அளிக்கும் வகையில் தான் நான் இருக்குன்னு சொல்லுவேன். வித்தியாசமான அனுபவம் அந்த மக்களுக்கு நம்ம மக்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. கலாச்சார ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக இருந்தாலும் ரொம்ப அற்புதமான தரிசனமாகவும் சொல்லுவேன் நான். ஏன்னா அந்த மக்களை பார்க்குறதும் பேசுகிறதும், அந்த நதிக்கரையில் யமுனா கங்கா நதிக்கரையில் இருக்கிறதும், அந்த கூலிங்கான அந்த குளிர்ச்சியான பகுதியில் நம்ம உறவாடுறதும், சாமியார்களுடைய இதை பார்க்குறதும், நம்மே ஒரு ஆன்மீக தளத்துக்கு அழைச்சி செல்ல முடிய ஒரு உணர்வு வந்து எனக்கு கிடைச்சின்னு சொல்லுவேன். நான் முழுக்க ஒரு ஆன்மீகவாதியாகவே அங்கே மாறிட்டேனே சொல்லுவேன். அந்தளவுக்கு எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருவேளை நான் இமயமலைக்கு வரங்கிறத போகலாமா என்னமோ தெரியல. அந்தளவுக்கு இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தே சொல்லுவேன். கங்கா யமுனா சரஸ்வதி இந்த சங்கமத்தில் விட்டு வர்றதுக்கு மனசே இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு நானும் அதோட முழுக்க ஒன்றியே போயிட்டேன்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம்னு சொல்லுவேன். மனத்துக்கு ஆத்மார்த்தமாக இருந்தது. நண்பர்களும் நல்ல நண்பர்கள் அமைஞ்சாங்க. நண்பர்களுக்கும் நன்றி. சாமியார்களும் உத்தரவிகளும் ஞானிகளும் சுற்றி தெரிந்த ஒரு இடமாக தான் அதை பார்க்க முடிஞ்சது. மக்களும் ஒரு அன்பை பரிமாறிய மக்களை நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாதிரி. அன்பு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான். நான் சொல்லக்கூடிய விஷயம் தான், அன்பு ஒன்றே நிலையானது. அன்பை மட்டும் நிலைநிறுத்துவோம். கர்ம வினையை தொலைப்போம். வாழ்வில் மகிழ்ச்சியுடன் அன்புடன் வாழ்வோம். எல்லோரும் அன்புடன் வாழ்வோம். ஆன்மீகம் பேசுவோம், நினைப்பதை பகிர்வோம், பயணங்களை சொல்வோம். நான் உங்கள் தென்காசிக்காரன்.